நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 22/5/2023 அதிலிருந்து 28/5/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், துலாத்தில் கேது பகவானும், அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஏன்னா வார பலன்கள், தின பலன்கள்லாம் சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த சந்திர பகவான் இந்த வாரம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி வரலும் இந்த வாரம் 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட், அதாவது மூமெண்ட் இந்த ஒரு 3 ராசிகளில் தான் இருக்குது. அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் அதில் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்த்தோமேயானால் 25ஆம் தேதி நல்ல விசேஷமான நாள், சஷ்டி, அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா. தெலுங்கு பீப்புள் எல்லாம் பார்த்தால வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா. இது எப்போவுமே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது. அதனால் இந்த வன கௌரி விரதம் விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும், அதாவது குலவிருத்தியாகும், நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்கா. இதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும். வடலூரில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவர் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் ஆரம்பித்தா. அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா 156 வருஷம் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈவன் இப்போ இந்த கோவிட்ல இல்லாமல் சரி, அதை தவிர நிறைய நாட்கள், அதாவது பஞ்சம் பட்டினி வரும்பொழுதெல்லாம் சரி, புயல் நிவாரணங்கள் போதும் சரி, இன்னும் அதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. மிகப்பெரிய தானம் செய்கிறா. இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம். அந்த நாள் 25/5/2023 வருது. இந்த ராமலிங்க அடிகளார் தர்மசாலை திறந்த தினம். இது 1867 திறந்தார். இதை தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது, அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதில் பார்த்தாலேயானால் விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கார். இந்த கடக ராசிக்கு மிகப்பெரிய யோகர், சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா
10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். அதை தவிர 10ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் வந்து பிரயாணம் செய்யும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை காக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் வந்து இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசியின் 2ஆம் இடம் வரலும் போகிறார். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 24ஆம் தேதி சாயந்தரம் வரலும், அதாவது ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசியிலேயே வரும்பொழுது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். அதாவது 24ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் வந்து ஏதாவது புது முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் சனி பகவானாலும் பார்க்கப்படுறார், குரு பகவானாலும் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. அதுவும் 26ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் வந்து இந்த 2 நாட்கள் 26லேருந்து 28ஆம் தேதி வரலும் இருக்கும். வேலையில் புதிய வேலைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய என்ன சொல்கிறது, சீனியர் மெம்பர்ஸோட ஈகோ கிளாஸில் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் சந்திர பகவான் வரும்போது கொஞ்சம் ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 10ல் இருக்கிறதுனால பொறுமையாக கையாள வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், சிவன் கோயிலில் வந்து வெள்ளை அரளி அது வந்து மாலையாக தொடுத்து கொடுக்கறது ஒரு பெரிய விசேஷத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் வந்து துவரம் பருப்பு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருக்கிறதுனால அவரே 10ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் வந்து துவரை தானம் கொடுத்துட்டு வர்றதுனால கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியும் மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.